Hi friends, welcome to Sambria channel, the 50 reality show episode 31 பாத்தீங்கன்னா ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, லயன் வந்த உடனே ரஜத், பிரின்ஸ், அர்ச்சனா இவங்க 3 பேரையும் வந்து டீம் பிரிக்க சொல்லி சொன்னாரு. ஸோ ஒவ்வொரு டீம்லயும் வந்து 2 பேர் இருக்கணும் அண்ட் இவங்க 3 பேர் தான் கேப்டன் மாதிரி. அதாவது பிரின்ஸ், ரஜத் அண்ட் அர்ச்சனா இவங்க 3 பேர் தான் வந்து கேப்டன் மாதிரி. ஸோ அர்ச்சனா வந்துட்டு ஃபைசு அண்ட் சிவ தேர்ந்தெடுக்கிறாங்க. ரஜத் பாத்தீங்கன்னா கட்டாரியா அண்ட் அர்பாஸை தேர்ந்தெடுக்கிறாரு. அண்ட் பிரின்ஸ் பாத்தீங்கன்னா காக்கா அண்ட் சாமி இவங்க 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் போற டீம் வந்து பிரின்ஸ் டீம் தான். இந்த டாஸ்க் எப்படின்னா நேத்தே அது பாதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. 3 கிளாஸ் பவுல்ஸ் வச்சிருக்காங்க. 3 கிளாஸ் பவுல்ஸ்க்கும் ஒரு வேல்யூவா இருக்கு. ஸ்டார்ட் வித் வந்து 50,000, 35,000, 15,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுல வந்து எந்த கிளாஸ் ஜாரை வந்து நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு பிரின்ஸ் கிட்ட லைன் கேட்ட உடனே பிரின்ஸ் வந்து சொல்றாரு, நான் 50,000 ஜாரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி, இதுல வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். உங்க துணி இல்லைன்னா வந்துட்டு உங்க வாயில வச்சோ இல்லை உங்க கையில பிடிச்சோ நீங்க கொண்டு போய் அந்த தண்ணியை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ துணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால என்ன பண்றாங்க, காக்கா பேண்ட்ல வந்துட்டு பாதி தூரம் வந்து ஜிப் போட்டு பேண்ட் இருக்கு. ஸோ அந்த பேண்டோட லெக் சைடை வந்து கழட்டிட்டு அதுல கீழே முடிச்சு போட்டுட்டு அதுல தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துட்டு போய் அந்த ஜாரை ஃபில் பண்றாங்க. ஸோ அப்படி பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃபாஸ்டாவே வந்துட்டு அந்த 50,000க்கான ஜார் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே வந்து ஃபில் ஆச்சு. இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பார்த்தாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டீம் இப்படி பண்ண உடனே அடுத்த டீம்லாம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து டீம் வந்து அர்ச்சனா வந்து 35,000க்கான அந்த பவுல சூஸ் பண்றேன்னு சொன்னாங்க. பேண்ட்டையே வச்சு ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஃபைசுவும் அவரோட பேண்ட்லாம் கழட்டி கீழே முடிச்சு போட்டு ஃபில் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அந்த பவுலோட வாயே வந்து ரொம்ப குட்டியா இருந்ததுனால இருக்கிற தண்ணி அவ்வளவும் அவங்களால உள்ள கொட்ட முடியல. எல்லா தண்ணியும் கொஞ்சம் வெளியில வருது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டாஸ்க் டிஃபிகல்ட்டா இருந்தது. கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாவே எடுத்துட்டாங்க. அடுத்து வந்தது பாத்தீங்கன்னா ரஜத் டீம். ஸோ ரஜத் டீம் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணியே வந்துட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் மாட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட 2 கையையும் வந்து நாட் போட்டுட்டு அதுல தண்ணி பிடிச்சி கொண்டு போய் ஊத்துனாங்க. 2 தடவை தான் ஊத்துனாங்க. அந்த டேங்கே வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ரஜத் டீம் தான் வின் ஆச்சு. அண்ட் மோர் ஓவர் ஜோக்கர் கார்டு அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜோக்கர் கார்டுன்றது வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் மாதிரி. ஸோ இந்த ஜோக்கர் கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஜோக்கர் கார்டுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 500 வந்து யாரு கம்மி செகண்ட்ஸ்குள்ள ரொப்புறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த ஜோக்கர் கார்டு போகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரஜத் தான் வந்து ரொம்ப கம்மி செகண்ட்ஸ்குள்ள ஃபர்ஸ்ட் 500 ml ரொப்புனதுனால ரஜத்துக்கு தான் வந்துட்டு அந்த கார்டு போகுது, ஜோக்கர் கார்டு. ரஜத் டீம்ல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு பவர் இருக்கு. ஒன்னு கட்டாரியாக்கு ஆல்ரெடி என்வலப் ஒன்று வச்சிருக்காரு. மேபி அதுல இருக்கலாம் இல்லாமலும் போகலாம். ஸோ 2 பேருக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இன்னொன்று வந்து ரஜத்துக்கும் இருக்கு. ரஜத்துக்கு வந்து இந்த ஜோக்கர் கார்டு கிடைச்சிருக்கு. ஸோ ஜோக்கர் கார்டுக்கு கண்டிப்பா அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ கட்டாரியாக்கு ஒரு வேலை அட்வான்டேஜ் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். பிகாஸ் அந்த என்வலப் எம்டியா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ இப்போதைக்கு அவங்க கையில வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. இது அநேகமா வந்து சேவ் பண்ணிக்க தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக பார்க்கலாம். ஜோக்கர் கார்டு வச்சு என்ன பண்ணும் ஏது பண்ணும் அதை பத்தின டீடைல்ஸ்லாம் இது சொல்லலை. இப்போ இந்த அட்வான்டேஜ் வந்துட்டு ரஜத் கையில இருக்கிறதுனால பிரின்ஸுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. ஸோ பிரின்ஸ் வந்துட்டு இந்த கார்டை வச்சு என் டீமை வந்து அவன் எதுவும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் சிவித் வந்து சொல்றாரு, இது எல்லாமே வந்து பிரின்ஸோட தப்பால தான் நடந்தது. அவர் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பிளே பண்ணியிருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி சிவித் சொல்றாரு. சிவித்துக்கு வந்து பிளேம் கேமை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் கேம்ல இறங்கி விளையாட சொன்னா அது சூப்பரா விளையாடுறது கிடையாது. அடுத்தவங்க மட்டும் பிளேம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியது, இவங்க தப்பு இவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணிட்டே உட்காந்துருக்க வேண்டியது. ஸோ அதை தான் நம்ம வந்து சிவித் பண்றதை பார்க்க முடியுது. இல்லைன்னா மிச்ச நேரத்தில் ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து அவருடைய முழு நேர வேலையாவே வச்சிருக்காரு. மற்றவங்களை பத்தி தப்பா பேசுறது இல்லைன்னா ஃபிளர்ட் பண்றது, இதுதான் அவரோட முழு நேர வேலையா இருக்கு. ஸோ இப்போ வந்து ரிதி வந்து கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அதாவது சிவித் வந்து அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்றாங்க இல்லையா? ஸோ அதை நினைச்சு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. அப்போ யூவிகா சொல்றாங்க, யாராவது வந்து உன்னை லவ் பண்றாங்க, உன் மேல அன்பு காட்டுறாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணு அப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போது நம்ம வெளியில போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரிதி சொல்றாங்க, நான் வந்து இதுக்கு முன்னாடி பயங்கர மோசமான ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து திரும்பி அந்த மாதிரி எதுவும் தப்பா பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரிதி வந்து இந்த விஷயத்த சீரியஸா எடுக்காம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சிவித் வந்து போற ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோலயும் ஒரு கேர்ள் லவ் பண்ணுவாரு. வெளியில வரும்போது அந்த கேர்ளை கழட்டி விட்டுருவாரு. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரிதி வந்து இதுல சீரியஸ் ஆகாம இருந்தாலே அது வந்து ரிதிக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரஜத் வந்து ஜோக்கா சொல்றாரு ரிதிமா கிட்ட, எனக்கு இப்போ ஜோக்கர் கார்டு கிடைச்சிருக்குல்ல, இதை வச்சு நான் உன்னை சேவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ரிதிமா வந்து ரொம்ப தேங்க்ஸ் ரஜத் அப்படி சொல்றாங்க. உடனே ரஜத் சொன்னா, நான் ஜோக்குக்கு தான் சொன்னேன், சீரியஸா நினைச்சுக்காதீங்க, இது வந்து இதுக்காக போயிட்டு என் கூட சண்டைக்கும் வந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு போறாரு ரிதிமாவை.
இப்போ லயன் வந்து 4 டீம்ஸா டிவைட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டீம் செலக்ஷன் நடக்குது. 4 டீம்ஸா டிவைட் ஆகும்பொழுது நேஹல் வந்து கேட்குறாங்க, நான் ஒரு டீமுக்கு கேப்டனா இருக்கணும்னு சொல்லிட்டு. இங்க வந்து நேஹலை கேப்டனா விடுறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்ல. அதனால நேஹல் வந்து சண்டை போடுறாங்க. ஒரு சின்ன கேப்டன் பதவிக்கு கூட நான் இவ்வளவு தூரம் சண்டை போட வேண்டியதா இருக்கேன். அப்போ பிரின்ஸ் சொல்றாரு, இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து கேப்டன் ஆகணும்னு ஆசை இருக்கு. சோ ஆகணும்னு நினைச்சா நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நேஹல் வந்து இல்ல இல்ல நீங்க எல்லாம் வந்து என்ன சப்ரஸ் பண்றீங்க. எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் அப்படியே கேப்டன் ஆனாலும் அந்த இடத்துல என்னால எதுவுமே செய்ய முடியல. எல்லாமே வந்துட்டு ஷிவ் தான் அன்னைக்கும் வந்து நிக்க வச்சு டீம் பிரிக்க சொல்றீங்க. ஆனா ஷிவ் தான் வந்துட்டு முன்னாடி நின்று டீம் பிரிச்சுட்டு இருக்காரு. யாருமே அவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. சோ இந்த மாதிரி எனக்கு பவர் கொடுத்தாலும் நான் வந்து பேக்ல தான் நிக்கிறேன். உங்களோட ஷேடோ மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நேஹல் ரொம்ப கோவமா பேசிடுறாங்க. அண்ட் நேஹல் சொல்றாங்க, எனக்கு வந்து ஷிவோட டீம்ல முக்கியமா விளையாடவே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஷிவ் சொல்றாரு, நான் வந்து உன்னை கூப்பிட்டேனா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இத வந்து சும்மா இல்லாம சிவ என்ன பண்றாரு, எல்லாரோட காக்கா, விக்ராந்த் இவங்ககிட்டலாம் போயிட்டு ஃபன்னா வேற சொல்றாரு. நேஹல் வந்து சொல்றா, இந்த மாரி உன் டீம்ல எனக்கு விளையாடவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு. என்னமோ இவள நான் கூப்பிட்ட மாதிரி அப்படின்னு சொல்றாரு. அது நேஹல் கேட்டுறாங்க. நேஹல் அங்கிருந்து வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன சொன்னேன், எனக்கு கிண்டல் அடிக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உட்கார்ந்து கேட்கறாங்க. சிவ் வந்து கண்டுக்காத மாதிரி எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்க. திவ்யா வந்து கேட்கறாங்க, என்ன நடந்தது? ஏன் வந்து இப்படி சோகமா மேல பார்த்துட்டு இருக்க? என்ன கடவுள் வருவாரா கீழ இறங்கின்னு பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நேஹல் சொல்றாங்க, சிவ் வந்துட்டு என்ன ட்ரிகர் பண்ண ட்ரை பண்றான். அவனுக்கு வந்து என்ன சண்டை போட வைக்கணும். அதுக்கு தான் அவன் ட்ரை பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அது திவ்யா உனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி நேஹல் சொல்றாங்க. திவ்யா சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவன் ஜாலியா ஃபன் பண்ணிருக்கான். அதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் நேஹல் வந்து உனக்கு உண்மை தெரியும். பட் ஸ்டில் வந்து நீ இப்படி அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுற. சரி என்ன விட்டுரு, தனியா விட்டுரு. நான் கொஞ்ச நேரம் தனியாவே உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. அதனால திவ்யாவும் அங்க இருந்து எழுந்து போயிட்டாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா டீம் பிரிக்கும் பொழுது பிரின்ஸோட அலையன்ஸ்ல ஒரு 3 பேர் எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. ரஜத்தோட டீம்ல வந்து ஒரு 3 பேர் கம்மியா இருக்காங்க. சோ எப்படியாவது வந்து இந்த பிரின்ஸோட டீம்ல இருந்து ஒரு 3 பேர் அங்க போய் விளையாண்டாகணும் அப்படிங்கிற நிலைமை. அதனால திவ்யா என்ன பண்றாங்க, வாலண்டியரா நான் போயிட்டு ரஜத்தோட டீம்ல விளையாடுறேன். சோ தட் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். வேற அலையன்ஸோட விளையாடும் போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு. அதனால நான் டிஃப்ரெண்டா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அந்த டீமுக்கு போறேன் அப்படின்றாங்க. அதே மாதிரி சிவத்துமே வந்து அந்த டீமுக்கு போயிட்டாரு. அதாவது ரஜத் டீமுக்கு போயிட்டாரு. சோ அங்கதான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு இப்ப டீம் பிரிச்சு அரீனால வெளியில உட்கார்ந்துருக்காங்க 4 டீமா. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டீம் கிருஷ்ணா உங்க டீம்ல யார் இருக்கான்னு கேட்கும் பொழுதே நேஹல் என்ன பண்றாங்க, சிவத் கிட்ட வந்து நீ இந்த டீமுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டுட்டு சிவத்துக்கு பதிலா நேஹல் அங்க போயிடுறாங்க. இந்த மூவ் பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இல்லனா வந்து பிரின்ஸ் வந்து சிவத்தையும் திவ்யாவையும் வச்சு வேற மாதிரி கேம் விளையாண்டுருப்பாரு. சரி, திவ்யாவை என்ன வச்சு கேம் விளையாண்டாரு அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதை நான் போக போக சொல்றேன் வாங்க. சோ இங்க என்ன பண்றாங்க, நேஹல் வந்து கேக்குறாங்க, எனக்கு சிவத் நீ இங்க வந்துரு, நான் அங்க போயிறேன். அதாவது நேஹல் சொல்றாங்க, எனக்கு இந்த அலையன்ஸோட விளையாட விருப்பமே கிடையாது அப்படின்ட்டு. லயனும் கேக்குறாரு, ஏன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இல்ல இந்த அலையன்ஸ்ல இருந்தா இவங்க சொல்றதை தான் நான் செஞ்சாகணும். சோ எனக்கு அது பிடிக்கல. நானே கேப்டனா இருந்தாலுமே வந்து என் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால எனக்கு இந்த டீம்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்க அவங்க வரவேற்கிறாங்க, என்னை இன்வைட் பண்றாங்க. அதனால நான் இந்த டீமுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற நேஹல் சொல்லிடுறாங்க. நேஹல் சொல்றாங்க, இனிமே நான் யாரோட ஷேடோவாவும் இருக்க மாட்டேன். நான் சோலோ கேம் விளையாட போறேன். இதனால நான் வெளியில போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வெளியில போய்க்கிறேன். ஏன்னா நான் வந்து இதுக்கு மேல யாரோட ஷேடோவாவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கு ரஜத் டீம்ல இருக்க எல்லாருமே வந்து சூப்பர்ன்னு கை தட்டுறாங்க. சோ இப்ப நேஹல் வந்து ரஜத் டீமுக்கு போயிருக்கிறதுனால அவங்க வந்து கேப்டன்சி பதவியை கொடுத்துட்டாங்க. எனக்கு இதுல பாவமா தோன்றது மனிஷா தான். பாவம், அவங்க ரொம்ப நாளா வந்து கேப்டன் ஆகணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த கேப்டன் பதவியை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. ஆனா புதுசா ஒருத்தவங்க வேற வந்து இவங்க அலையன்ஸ்க்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து கேப்டன் பதவியை ஈஸியா தூக்கி கொடுத்துடுறாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது மனிஷாக்கு கோவம் வரும் தானே. சோ மனிஷா வந்து நட்டாலியா கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க, எனக்கு இந்த கேம் விளையாட பிடிக்கல, நான் கேம் விளையாட மாட்டேன் இன்னைக்கு, நான் டைரக்டா டேஞ்சர் ஜோன் போக கூட ரெடின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நட்டாலியா வந்து அப்படிலாம் பண்ணாத, ஃபேன்ஸ்க்காக தானே விளையாட வந்திருக்கோம், ஸோ நீ பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நட்டாலியா. அதனால மனிஷாவும் வந்துட்டு கேம் விளையாடலாம்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஸோ ராஜத், மனிஷா, நேஹல் இவங்கெல்லாம் ஒரு டீம். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வன்ஷஜ், ஃபைசு இவங்கெல்லாம் வந்து இன்னொரு டீம். இப்போ வந்து ஒரு டீமுக்கு கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீமுக்கு கிருஷ்ணா கேப்டன், இன்னொரு டீம்ல சிவத் கேப்டன், இன்னொரு டீம்ல பார்த்தீங்கன்னா நேஹல் கேப்டன், இன்னொரு டீம்ல பார்த்தீங்கன்னா வன்ஷஜ் கேப்டன். சாரி, நேஹல் டீம் கிட்ட கேட்குறாங்க, யாரை எதிர்த்து போட்டி போட போறீங்கன்னு. அதுக்கு ரஜத் சொல்றாரு, நாங்க சிவத்தை எதிர்த்து போட்டி போட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. வன்ஷஜ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா டீமோட தான் போட்டி போட்டு ஆகணும். ஸோ இந்த மாதிரி டீம் பிரிச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு டீமுக்கும் ஆப்போசிட்டா விளையாடணும். இது என்னன்னா வந்து ஷூட்டிங் கேம் மாதிரியா. ஸோ ஒரு பாத் இருக்கு, அந்த பாத் வழியா போயிட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அந்த ஸ்டாச்சு மேல பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் இருக்கு. அந்த ஃபிளாக்ஸ் எடுத்துட்டு அவங்க சேஃப் ஜோனுக்கு போய் நிக்கணும். ஸோ சேஃப் ஜோனுக்கு போயிட்டா அதுக்கு மேல ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஓடுற நடுவுல இந்த பாத் வழியா ஓடுற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டைம்ல வந்து எப்பனாலும் மேல இருந்து லயனோட ஆளுங்க 2 பேர் வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பாங்க கண்டினியூஸா. ஸோ ஹிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு கவுண்ட். நீங்க உங்களோட பிளேயருக்கு ஒருத்தருக்கு ஹிட் பண்ணிட்டோம் நாங்க அப்படின்றது வந்து ஒரு கவுண்ட் ஆகுது. ஸோ
இந்த மாதிரி 2 டீம்ல வந்து யார் நிறைய ஹிட் வாங்குறாங்களோ, யாருக்கு நிறைய புல்லட்ஸ் பாஸ் ஆகுதோ அவங்க தான் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போவாங்க. ஸோ அவங்க டீம்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து டேஞ்சர் ஜோனுக்கு போகணும். அப்படிங்கிறது தான் வந்து டாஸ்க். அண்ட் இன்னொரு டீம் கம்மியா ஹிட் வாங்குச்சுல, அந்த டீம் வந்துட்டு சேஃப் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து டாஸ்க்கு. அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டீம் வந்து நேஹல் டீம் வெர்சஸ் ஷிவித் டீம் போறாங்க இல்லையா? ஸோ அப்படி போகும்பொழுது நேஹல் டீமை விட ஷிவித் டீம்ல வந்து அதிகப்படியான குண்டடிகள் வாங்கிடுறாங்க. இதனால வந்து நேஹல் டீம் வின் ஆயிடுது. ஸோ நேஹல் டீம் இஸ் நத்திங் பட் ரஜத், மனிஷா இவங்கலாம். ஸோ அவங்க வின் ஆயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஷிவித் டீம் வந்து வின் ஆகுது. ஷிவித் டீம்ன்ற பக்கம் யூவிகா அவங்கலாம் இருக்காங்க. ஸோ பிரின்ஸ் டீம்னு வச்சுக்கோங்களேன். அது பிரின்ஸ் அங்க இல்ல. பட் பிரின்ஸோட அலையன்ஸ்ல இருக்கிற ஒரு டீம். அவங்க வந்துட்டு வின் ஆகல. அவங்க தோத்து போயிடுறாங்க. நேஹலுக்கு ஆப்போசிட்டா. ஸோ இதனால நேஹல் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அண்ட் லயன் வந்து சொல்றாரு ஷிவித் கிட்ட, "உன் நெஞ்சிலேயே வந்து என்னோட ஆட்கள் வந்து சுட்டுட்டாங்க" அப்படின்னு சொன்ன உடனே நேஹல் சொல்றாங்க, "ஹோய் ஹோய்" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப அஃபண்ட் ஆயிடுது. அதுலேருந்து அவர் பயங்கரமா ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிடாரு. "என்ன நீ என்ன கிண்டல் பண்ற? நீ வந்து ஓட்டுக்கு எங்ககிட்ட கெஞ்சிட்டு நின்னவ தானே, பிச்சை எடுத்துட்டு நின்னல, எனக்கு ஓட் போடுங்க ஓட் போடுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நேஹல் வந்து சொல்றாங்க, நான் எப்போ எனக்கு ஓட் போடுன்னு நான் உனக்கு கேட்டிருக்கேன், நீ தான் வந்து என்ன நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் போட்டு சேவ் பண்ண, நான் ஒன்றும் வந்துட்டு உங்ககிட்ட கெஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஆனா ஷிவித் விடாம அதே பாயிண்ட் திரும்பி சொல்லி நேஹலை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நேஹலும் ஷிவித்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தாங்க. என்னமோ தெரியல. இப்போ வந்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஷிவித்துக்கு வந்துட்டு தன்னோட டீமை விட்டு நேஹல் போனது ரொம்ப கோவமா இருக்கு. அதனால தான் அவர் இப்படி பண்றாரு. ஸோ அது இல்லாம நேஹல் வந்து அந்த வின்னிங் மொமெண்ட்ட செலிப்ரேட் பண்றது வந்து பிரின்ஸ் டீம்ல யாருக்குமே பிடிக்கல. எல்லாருமே மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹமித் முதல் கொண்டு எல்லாருமே அவங்கள வந்து கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க டீம் நேஹல் டீம் வந்து ஹோல் டீமும் சேர்ந்து வின் ஆகி அவங்க வந்து சேஃப் ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா, ஷிவித் டீம். ஸோ இந்த டீம்ல இருந்து ஒரு 3 பேர டேஞ்சர் ஜோன்ல போடணும். ஸோ அந்த 3 பேர் யாருன்னு பார்க்கும்பொழுது, யுவிகாவையும் கொண்டு வரலாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே வந்து வேணாம் நான் ஆல்ரெடி போயிட்டேன் அப்படின்னு நெறைய பேர் கெஞ்சுறதுனால, ஷிவித் என்ன சொல்றாரு, சரி நான் போறேன். சாமி, தீனோ இவங்கலாம் போய்க்கிறோம். எப்பவுமே வந்து யார் டேஞ்சர் ஜோன்ல போடுவாங்களோ, அவங்கள நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாரி போயிட்டாரு. ஆனா ஷிவித்துக்கு வந்து இதுல ரொம்ப வருத்தம் என்னன்னா, யார் வந்து கேப்டன் ஆகணும், யார் ஃபர்ஸ்ட் போணும் அப்படிலாம் கேட்கும்போது எல்லாரும் எந்திச்சு நிக்கிறாங்க. நான் ஆகணும், நான் போணும், நான் விளையாடணும்னு. ஆனா வந்து யாரு டேஞ்சர் ஜோனுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் எல்லாரும் அமைதியா பின்வாங்கிடுறாங்க. நான் வரல, ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்ன விட்டுருன்னு கேட்குறாங்க. அப்படின்ற மாரி ஷிவித் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நேஹல பத்தி அவர் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டாரு. ஸோ இது வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஊர்வஷி, யுவிகா இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னா, பிரின்ஸ் டீம் அதாவது கிருஷ்ணா டீம் வெர்சஸ் வன்ஷஜ் டீம். ஸோ வன்ஷஜ் டீம்ல தான் வந்து திவ்யா விளையாடுறாங்க. அதாவது பிரின்ஸ் அலையன்ஸ்ல இருந்து மூவ் ஆயி சும்மா ஒரு டிஃபரன்ஸ்க்காக விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி வராங்கல்ல. ஸோ அவங்க விளையாடுறாங்க. ஆனா அவங்களோட விளையாட்ட நேர்மையா இருக்க விடாம பிரின்ஸ் என்ன சொல்றாரு, "நீ வேணும்ட்டே என்ன பண்ணிடு, குண்டடி வாங்கிக்கோ. வாங்கிக்கிட்டு அவங்க டீமுக்கு வந்து அவுட் ஆயிடு. ஸோ தட் அவங்களுக்கு ஆல்ரெடி 2 என்ன சொல்றது? அவங்களுக்கு ஆல்ரெடி 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒண்ணு கட்டாரியா கிட்ட இருக்கு. இன்னொன்னு வந்து ரஜத் கிட்ட இருக்கு. ஸோ இந்த 2 அட்வான்டேஜ் வச்சு அவங்க எப்படியாவது அவங்கள காப்பாத்திப்பாங்க. நீ வந்து 2 குண்டடி வாங்குனா நம்ம டீம் வின் ஆயிடும். ஸோ நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்க அப்படி சேஃப் ஜோனுக்கு போற பட்சத்துல உன்ன நாங்க ஈஸியா காப்பாத்திருவோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் வந்து திவ்யாக்கு அது சரியா படல. பிகாஸ் நம்ம விளையாடுற ஒரு டீமுக்கு வந்து நேர்மையா விளையாடணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. என்னதான் வந்து பிரின்ஸ் இது ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு சொன்னாலும் என் மனசு கொஞ்சம் ஏத்துக்க மாட்டேங்குது இதை பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க திவ்யா. பட் ஸ்டில் என்ன பண்ணாங்க, அலையன்ஸ் இம்பார்ட்டன்ட்ல இதை பண்ணாதான் வந்து அவங்க டீம்ல அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்தினால திவ்யாவும் வந்துட்டு அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு வேணும்ட்டே ஆப்போசிட் சைட்ல ஓடி போய் குண்டடிப்பட்டு அவங்க ஒரு ஹிட் வாங்கிக்கிறாங்க. வேணும்ட்டே பிரின்ஸோட டீமுக்காக திவ்யா வந்து இந்த டீம்ல இருந்து ஃபேவர் பண்ணாங்க, விச் இஸ் அ பிட்ரேயல். அப்படி பண்ணிருக்க கூடாது. ஒரு டீம்ல விளையாடிட்டு அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா நம்ம அவங்கள சீட் பண்றது, ஒரு டீம்ல நம்ம நம்பி சேர்த்திருக்காங்கன்ற போது அவங்கள ஏமாத்தி விளையாடுறதுன்றது தப்பு. ஸோ அத வந்து இங்க திவ்யா பண்ணாங்க. அது வந்து பிரின்ஸ் டீமுக்காக பண்ணாங்க. அவங்களோட அலையன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணா டீம் வந்துட்டு சேஃப் ஆயிடுச்சு. வன்ஷஜ் டீம்ல நெறைய பேருக்கு குண்டடிப்பட்டதுனால வன்ஷஜ் டீம் வந்து அன்சேஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து யாரை டேஞ்சர் ஜோன்ல போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து ஃபைசு என்ன போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா வன்ஷஜ் வந்து இல்ல ஃபைசு ஸ்ட்ராங் பிளேயர், நான் போட மாட்டேன் அப்படின்னு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படியே நம்மளுக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமா நடந்த நிகழ்வுகள். நான் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இவங்க 2 பேரும் கட்டாரியா அண்ட் ரஜித் இவங்க 2 பேரும் அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அட்வான்டேஜ் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன கேட்டா திவ்யா பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. ஒரு டீம்ல விளையாண்டுட்டு அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு நம்ம ஒர்க் பண்றது தப்பு. இது வந்து பிட்ரேயல். இது வந்து தப்பு, துரோகம்.
இது வந்து மன்னிக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, இப்ப டேஞ்சர் ஜோனுக்கு வன்ஷித் டீம்ல இருந்து யார் போவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து வன்ஷித் டீம்ல திவ்யாவ அனுப்பணும். ஏன்னா திவ்யா வந்து வேணும்ட்டே ராங் ரூட்ல வந்து ஹிட் வாங்குனாங்க. ஸோ அது இல்லாம அந்த ஆப்போசிட் அலையன்ஸ்ல அவங்கள சேவ் பண்ணிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஸோ அதனால திவ்யாவ தான் வந்து அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும். அது இல்லாம இவங்க ஆட்கள் 2 பேர அனுப்பணும். ஆனா வந்து நம்ம டீமுக்கு வந்திருக்காங்களே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு திவ்யாவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாமினேட் பண்ண வேணாம் டேஞ்சர் ஜோனுக்கு நினைச்சோம், விட்டுறலாம். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து இந்த டிசிஷன் வந்து வன்ஷித் கையில தான் இருக்கு. ஸோ வன்ஷித் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல அது தெரிய வரும். இதுதான் எபிசோட்ல நடந்த ஹைலைட்டடான விஷயம். நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, it's bye from Jamima. Take care.